வெறும் 2 வருஷத்துல செம்ம growth ஆயிருக்கு இந்த ஏரியா. இதே ப்ராஜெக்ட் வந்து பேஸ் 1ல இருந்து நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். பேஸ் 1 முடிச்சிட்டாங்கப்பா, இப்போ பேஸ் 2 போறாங்க, பேஸ் 3 போறாங்க அப்படின்னு இல்லை, பேஸ் 6 வந்து இந்த இடத்துல லான்ச் பண்ண போறாங்க. ஸோ அப்படின்னா பார்த்துங்க எந்த அளவுக்கு வந்து மக்கள் இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு பிளாட் வாங்க ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு. 600 பிளாட் போட்டிருந்தாங்க. அந்த 600 பிளாட்ல 550க்கு மேற்பட்ட பிளாட் வந்து இந்த இடத்துல வந்து சோல்ட் அவுட்டே ஆகி முடிச்சிருச்சு. சோல்ட் அவுட் இல்லைங்க, ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணி முடிச்சிட்டாங்க. சைட் உள்ளக்கமே உங்களுக்கு வீடுகளுமே வந்துருச்சு. ஒரு வெல் கனெக்டிவிட்டி உள்ள ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் கூட சொல்லலாம். 4 வழியா இந்த ப்ராஜெக்ட் உங்களால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஜிஎஸ்டி கூடுவாஞ்சேரி ஜிஎஸ்டி வழியாகவும் இந்த ப்ராஜெக்ட் அக்சஸ் பண்ணிக்கலாம். மறைமலை நகர் ஜிஎஸ்டி ஜூனியர் குப்பண்ணா வழியாகவும் இந்த ப்ராஜெக்ட் உங்களால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரூட்ல இருக்கிறவங்க கண்டிகை வழியாக ஒத்திவாக்கம் வந்து இந்த ப்ராஜெக்ட் அக்சஸ் பண்ணிக்கலாம். திருப்போரூர் வழியாகவும் இந்த ப்ராஜெக்ட் உங்களால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஒரு வெல் கனெக்டிவிட்டி உள்ள ஒரு ஏரியாவில் இந்த ப்ராஜெக்ட் கிட்ட இருக்கு. கூடுவாஞ்சேரி பக்கத்தில் லேண்ட் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா எக்கச்சக்க ஆப்ஷன் இருக்குங்க. இவங்க மட்டும்தான் லேண்ட் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு இல்லை, எக்கச்சக்க லேண்ட் ப்ரொமோட்டர் கூடுவாஞ்சேரி சரௌண்டிங்ல இருக்காங்க. ஓப்பன் சேலஞ்சா சொல்லணும்னா நீங்க எங்கே வேணாலும் போய் பார்த்துட்டு வாங்க, ஆனால் கடைசியா இந்த ப்ராஜெக்ட்ல தான் வந்து நிற்பீங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு மெகா டவுன்ஷிப் கூடுவாஞ்சேரி சரௌண்டிங்லேயே இல்லைன்னு தான் சொல்லணும். அதை விட முக்கியமான விஷயம், இவ்வளவு பெரிய மெகா டவுன்ஷிப்பா இருந்தாலும் இவங்க கொடுக்கக்கூடிய பிரைஸ் தான். ஜெனியூனா ஒரு விஷயம் சொல்லணும்னா நெல்லிக்குப்பம்ல பெர் ஸ்கொயர் ஃபீட் என்ன போகுதோ அதை விட கம்மியான ரேட்டுக்கு இங்க ஒரு பெர் ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் போனேன்டாதே உங்களால நெல்லிக்குப்பத்தை அக்சஸ் பண்ணிக்க முடியும். 15 கிலோமீட்டருக்கு முன்னாடியே அதை விட பிரைஸ் கம்மியா ஒரு அழகான வீட்டு மனை சேல் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அடுத்த கேள்வி வந்து growth பத்தியா தான் இருக்கும். இந்த இடத்துல என்னப்பா growth இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பேஸ் 1 வீடியோ போடும்போது பெர் ஸ்கொயர் ஃபீட் 1800 போட்டேன். இப்ப பெர் ஸ்கொயர் ஃபீட் 2200. எத்தனை வருஷத்துல? வெறும் 1.5 வருஷத்துல 400 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா இப்ப ஏர்போர்ட் டு கிளாம்பாக்கம் வரைக்கும் உங்களுக்கு மெட்ரோ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அனௌன்ஸ் பண்ணல, அமௌண்ட்டுமே சாங்ஷன் பண்ணிட்டாங்க. 1600 கோடி 1700 கோடியோ. ஸோ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுனால தான் இந்த ஏரியா ஒரு நல்ல growth ஆச்சு. இப்போ மெட்ரோவும் வந்துருச்சுன்னு வைங்களேன், இதோட growth நம்மளால யூகிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பிரைஸ் ஏறிடும். அதுக்குள்ள ஒரு பிளாட்டை புக் பண்ண பாருங்க. அது மட்டும் இல்லாம கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் டு திருப்பூரூர் போகக்கூடிய அந்த ரோட வந்து ஸ்டேட் ஹைவேயா மாத்த போறாங்க. அதாவது பாண்டிச்சேரி, நாகப்பட்டினம், நாகூர் போற பஸ்ஸஸ் எல்லாமே இது வழியா போற மாதிரி. ஸோ அதுக்கு உண்டான ப்ராசஸிங்குமே போய்கிட்டு இருக்கு. பக்கத்துல ஒரு 2 கிலோமீட்டர் ஏசியாலே பிக்கெஸ்ட் பொட்டானிக்கல் கார்டன் வருது. சைட் பக்கத்துல வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு, எஸ்ஆர்எம் ஸ்கூல் இருக்கு, சத்யசாய் மெடிக்கல் காலேஜ், அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, கிரசன்ட் யூனிவர்சிட்டி, வேலை வாய்ப்புக்கு ஜோஹோ, அசஞ்சர், இந்த மாதிரி ஒரு வெல் டெவலப்பான ஏரியால தான் இந்த ப்ராஜெக்ட் லொகேட் இருக்கு. முக்கியமான விஷயம் என்னடா, இது ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்ட். ஓகே மக்களே, இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டா எங்க லொகேட் இருக்கு, இந்த ப்ராஜெக்ட்ல என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணி வச்சிருக்காங்க, முக்கியமான விஷயம் இந்த ப்ராஜெக்ட்டோட growth எந்த அளவுல இருக்க போகுங்கிறத நம்ம மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கும். ஹாய் மேம். ஹாய் சார். எப்படி மேம் இருக்கு? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு மேம். எக்கச்சக்க ப்ராஜெக்ட் நம்மளோட இணைஞ்சு பண்ணியிருக்கோம். இருந்தாலும் முதல் தடவை பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. உங்க பேர் என்ன, உங்க கம்பெனி நேம் என்ன, இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்ட்டா எங்க லொகேட் இருக்கு? ஓகே சார், என்னோட நேம் வந்து ரேவதி. கம்பெனி நேம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ கிரிஷ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து இப்போ கூடுவாஞ்சேரி காயராம்பேட்ல தான் லொகேட் ஆயிருக்கு சார். ஓகே, அதாவது நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தெரியும், இதுதான் நம்ம இந்த சைட்ல ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிற வீடியோ இல்லை. எக்கச்சக்க வீடியோ இந்த சைட்லேயே நம்ம எடுத்திருக்கோம். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு மக்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு பிளாட் வாங்குறதுக்கு ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஓகே மேம், இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்ட்டா எங்க லொகேட் ஆயிருன்னு சொல்லிட்டீங்க, என்னென்ன அப்ரூவலோட கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? ஓகே, நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ் சார், கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ப்ராப்பர்ட்டி. இது டோட்டலா 50 ஏக்கர்ல நம்ம போட்டிருக்கோம். ஆல்ரெடி மதர்லேண்ட் ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, ஃபேஸ் 4, ஃபேஸ் 5, இப்போ நம்ம ஃபேஸ் 6 லான்ச் பண்ண போறோம். ஓகே ஓகே, அதாவது நோட் பண்ணிக்கங்க, ஃபேஸ் 1ல இருந்து இந்த ப்ராஜெக்ட் நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். ஃபேஸ் 1 போட்டாங்க, நம்ம இப்போ ஃபேஸ் 2 வீடியோ எடுக்க வந்திருக்கோம். இல்ல ஃபேஸ் 2 முடிஞ்சு, ஃபேஸ் 3 முடிஞ்சு, ஃபேஸ் 4, ஃபேஸ் 5 சொல்றதுக்கே டயர்ட் ஆயிரும் போல. ஃபேஸ் 6மே இப்போ லான்ச் பண்ண போறாங்க. அதுக்கானதே இப்போ நம்ம மறுபடியும் வீடியோ எடுக்க வந்திருக்கோம். ஓகே, ஓவராலா எவ்வளவு பிளாட் போட்டிருந்தீங்க, எவ்வளவு கஸ்டமர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க? ஏன்னா அப்பன்றாதான் பார்க்குற சப்ஸ்கிரைபருக்கு நம்ம மட்டும் புதுசாக வாங்கல, நமக்கு முன்னாடி எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு தோணுது. டோட்டலா ஒரு 600 பிளாட்ஸ் கிட்ட போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 550 பிளாட்டுக்கு மேல நம்ம லேஅவுட்ல கஸ்டமர் இடம் வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணிட்டாங்க. ஓகே சூப்பர். அப்போண்டா யோசிச்சு பாருங்க, இந்த 550 பேரும் இந்த ப்ராஜெக்ட்ல வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த ஏரியாவுடைய growth எந்த அளவுல இருக்கும் அப்படின்ட்டு இப்பயே பார்த்தீங்கன்னா தெரியும். சைட் உள்ளக்கு உங்களுக்கு வீடுகள் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ ஒரு 4 months இருக்கும் நம்ம அந்த வீட்டுக்கிட்ட இருந்து எடுத்தோம். அப்பதான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து அந்த ஒரே ஒரு வீடு மட்டும் தான் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ ஒரு 4 மாசத்துல கிட்டத்தட்ட சைட் உள்ளக்கு மட்டுமே ஒரு 10 வீடு வந்துருச்சு. மேற்கொண்டு எத்தனை வீடு வந்து ஆர்டர் வந்திருக்கு சார்? இப்போ ஒரு 10 வீடு கிட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. ஒரு 2 வீடு கட்டியும் கூடி வந்துட்டாங்க நம்ம லேஅவுட்ல. இன்னும் ஒரு 20-25 வீடு வந்து உடனே வீடு கட்ட போறாங்க. 25 வீடு வந்து கட்ட போறாங்க. ஒரு 6 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க ஒரு 30 வீடு கிட்ட இருக்கும். ஓகே ஓகே, அதாவது நான் ஆல்ரெடி சொன்னது 4 மாசத்துக்கு முன்னாடி வீடியோ எடுக்கும்போது சைட் உள்ள ஒரு 10 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு நீங்க பார்க்கலாம். அப்படியே அந்த 10 வீடு இப்போ
சைட் உள்ளக்க வந்துருச்சு. இன்னி ஒரு 5-6 மாசத்துல இன்னும் ஒரு 25 to 30 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறாங்க. ஸோ உங்க சைட் உள்ளக்கே 50 குடும்பங்கள் வந்துருச்சு. எந்த ஒரு கவலையும் இல்லாம எந்த ஒரு பயமும் இல்லாம இந்த இடத்துல நீங்க வீடு கட்டி குடியேறிக்கலாம். ஓகே மேம், இவ்வளவு பேர் வீடு கட்ட போறாங்கடா அம்யூனிட்டிஸை பார்த்து சிலர் வந்து லைக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களை கவர்ற மாதிரி என்னென்ன அம்யூனிட்டிஸ் வந்து சைட் உள்ள பண்ணி வச்சிருக்கீங்க? நம்ம சைட் அமைஞ்சிருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி சார். என்ட்ரன்ஸ்ல வெல்கம் பண்ற மாதிரி பெரிய கிராண்ட் ஆர்ச் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ சைட்டு ஃபுல்லாவே காம்பவுண்ட் வால் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ரோடு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 33 அடி 30 அடி 24 அடி அகலமான தார் ரோடு வந்து கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம சோலார் எல்இடி ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்கோம் சார். அதுக்கப்புறம் 3 ஃபேஸ் EB கனெக்ஷனும் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஆமா, EB கனெக்ஷன் ஆடி கொடுத்துருக்கோம். அத வீடு எல்லாமே கட்டி வந்திருக்கு. ஓகே ஆமா சார். அது மட்டும் இல்லாம இங்க கிரவுண்ட் வாட்டர் தண்ணியுமே நல்லா இருக்கும். 30 அடியில இருந்து 40 அடி வரைக்கும் நமக்கு தண்ணியும் கிடைக்கும். அது நம்ம போரும் போட்டுருக்கோம் லேஅவுட்ல. ஓகே, எத்தனை அடியில வந்து போர் போட்டப்ப? 30 அடியில இருந்து 40 அடியில இருந்து தண்ணி வந்துருச்சு. உங்க தேவைக்கு ஒரு 100 அடியோ ஒரு 120 அடியோ நீங்க போர் போட்டுக்கிறது சேஃப்டியா இருக்கும். ஓகே மேம், பார்க்குக்கு எவ்வளவு மேம் ஸ்பேஸ் விட்டுருக்கீங்க? எத்தனை பார்க் இருக்கு சார்? டோட்டலா நம்ம லேஅவுட்ல 5 ஃபேஸ் லான்ச் பண்ணிருக்கோமா. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா பார்க் மட்டுமே ஒரு 10 பார்க் கிட்ட நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே, அதான் கைஸ், பேசிக்கா உடனே வீடு கட்டி குடியேறதுக்கு என்ன அத்தியாவசிய தேவைப்படுமோ அது எல்லாமே இந்த சைட் உள்ளக்கே இவங்க பண்ணி வச்சிட்டாங்க. அந்த காரணத்தினால சைட் உள்ளக்க வீடே வந்துருச்சு. அந்த காரணத்தினாலதான் 600 பிளாட்ல 550க்கு மேற்பட்டவங்க வந்து இந்த இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணி முடிச்சிருக்காங்க. ஓகே மேம், நெக்ஸ்ட் வந்து வீடு கட்டினவங்க வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் growth. ஓகேங்களா, எந்த மாதிரியான growth இந்த ஏரியால இருக்கு? ஃபர்ஸ்ட் கனெக்டிவிட்டில இருந்து பாருங்க எந்த அளவுக்கு கனெக்டிவிட்டினா கனெக்டிவிட்டி வச்சு தான் மேக்ஸிமம் growth-ஏ இருக்கும். கனெக்டிவிட்டி என்ன இருக்கு, அப்கமிங் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லிருங்க. சரி, ஓகே. நம்மளுடைய சைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 கனெக்டிவிட்டிஸ் வந்து இருக்கு. கனெக்டிவிட்டி இருக்கு. ஆமா சார். ஒன்னு கூடுவாஞ்சேரி GST-ல இருந்து வரலாம். நீங்க GST-ல இருந்து வரீங்க அப்படின்னா 6 கிலோமீட்டர். அதே மாதிரி நீங்க மறைமல் நகர்ல இருந்தும் நம்ம சைட்டுக்கு வரலாம். மறைமல் நகர் ஜூனியர் குப்பனார் ஹோட்டல் வழியா வந்தீங்கன்னா GST-ல இருந்து 6 கிலோமீட்டர். அதுவும் 6 கிலோமீட்டர். ஆமா, கூடுவாஞ்சேரியில இருந்து வந்தாலும் 6 கிலோமீட்டர், மறைமல் நகர்ல இருந்து வந்தாலும் 6 கிலோமீட்டர். அது மட்டும் இல்லாம நீங்க திருப்போரூர் வழியாவும் வரலாம். OMR தென் வந்து ECR வழியாவும் நம்ம சைட்டுக்கு வரலாம். வண்டலூர், கண்டிகை, நெல்லிக்குப்பம் வழியாவும் நம்ம லேஅவுட்டுக்கு வரலாம். ஓகே ஓகே, கூடுவாஞ்சேரி வழியா ஆக்சஸ் இருக்கு, மறைமல் நகர் வழியா ஆக்சஸ் இருக்கு, வண்டலூர் டு கேளம்பாக்கம் போற ரூட்ல கண்டிகை வழியாவும் ஆக்சஸ் இருக்கு, திருப்பூர் வழியாவும் இந்த ப்ராஜெக்ட் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். வேற கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் என்னென்ன வருது? நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ல கவர்மெண்ட் உடைய ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன், தாவரவியல் பூங்கா. பொட்டானிக்கல் கார்டன் ஏசியாலே பிகெஸ்ட் பொட்டானிக்கல் கார்டன். வெறும் 2 கிலோமீட்டர் தானா? ஆமா, நம்ம லேஅவுட்ல இருந்து எக்ஸாக்ட்டா 2 கிலோமீட்டர்ல 338 ஏக்கர்ல லான்ச் பண்ணிருக்காங்க. அதுக்கான இடம் எல்லாமே அலாட் பண்ணி போர்டெல்லாம் வச்சு அதற்கான ஒர்க் எல்லாமே ரோடு ஃபார்மேஷன் எல்லாமே போயிட்டு இருக்கு சார். அது மட்டும் இல்லாம மெட்ரோ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மீனாம்பாக்கத்துல இருந்து கீழாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. ஆல்ரெடி நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்த உடனே இங்க கூடுவாஞ்சேரியில ரேட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருச்சு. இப்போ மெட்ரோ வந்துருச்சுன்னா இன்னும் அதிகமாவே கூடுவாஞ்சேரியில ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி நம்ம வீடியோ போடும்போது சொல்லியிருக்கோம், கூடுவாஞ்சேரி மெயினா growth ஆற காரணம், கூடுவாஞ்சேரியில மெயினா எல்லாம் லேண்ட் தேடிக்கிட்டு இருக்க காரணமே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு கூட சொல்லலாம். ஏன்டா அது வந்ததுக்கு அப்புறமா தான் ஓப்பனா எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், லேண்டோட ரேட் வந்து ரொம்ப ஹையா போய்கிட்டு இருந்துச்சு. எந்த அளவுக்கு ஹையா போச்சுன்னா ஒரு பெர் ஸ்கொயர் ஃபீட் 500 ரூபா வித்த இடம் 2000 ரூபா 3000 ரூபாங்கிற அளவுக்கு ரேட்டு கூடிருச்சு. இப்போ மெட்ரோவும் வந்துருச்சுன்னா இமேஜினே பண்ணி பார்க்க முடியாது அந்த அளவுக்கு இந்த ஏரியாவில் வந்து growth இருக்கும். ஸோ வந்து இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி பொட்டானிக்கல் கார்டனாக இருக்கட்டும், மெட்ரோவாக இருக்கட்டும், மெட்ரோவுக்கு வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அமௌண்ட் வந்து சாங்ஷன் பண்ணிட்டாங்க 1500 கோடியோ 1600 கோடியோ. ஸோ வந்து இது எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நீங்கள் ஒரு பிளாட்டை சூஸ் பண்ண பாருங்க. இது எல்லாமே வந்து ஃபியூச்சர் growth. ஓகேங்களா, ஆல்ரெடி வாங்கினவங்க இப்போ எந்த அளவு growth பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். மேம், பேஸ் 1 எவ்வளோன்னு போட்டீங்க இந்த இடத்துல? சார், நாங்கள் வந்து 2023 ஜூன் மாசம் தான் நம்ம சைட் வந்து லான்ச் பண்ணோம் சார். அப்ப வந்து ஃபேஸ் 1 வந்து ஒரு சதுரடி வெறும் 1800 ரூபாய்க்கு கொடுத்தோம். 1800 ரூபா. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி மேம் வெறும் 1800 ரூபா? சார், ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஃபேஸ் 1 வந்து வெறும் 1800 ரூபாய்க்கு கொடுத்தோம். ஓகே சரி, ஓகே மேம். இப்போ என்ன பிரைஸ்க்கு நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? சார், இப்போ நம்ம வந்து வெறும் 2200 ரூபாய்க்கு ஒரு சதுரடி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, அப்ப கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துல இங்க வாங்குனவங்க 400 ரூபா growth பார்த்திருக்காங்க. அதுக்கு இந்த இடத்துல பேஸ் 1 வாங்குனவங்ககிட்ட நீங்க விசாரிச்சுட்டாலே தெரியும் 1800 ரூபா இப்போ வந்து 2200 ரூபா இன்னுமே கூடும். ஏன்டா இவங்களுக்கு வந்து பின்னாடி ஃபுல்லா இவங்களோட இடம் தான். எனக்கு தெரிஞ்ச ஃபேஸ் 10 ஃபேஸ் 12 வரைக்கும் போவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட் தான் இது. ஸோ இன்னுமே ரேட்டு கூடுறதுக்குள்ளாட்டி இந்த இடத்துல ஒரு பிளாட்டை புக் பண்ண பாருங்க. ஓகே, இந்த ப்ராஜெக்ட்ல மினிமம் எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து மேக்ஸிமம் எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் வரை பர்ச்சேஸ் பண்ணி முடியும்? ஒரு பிளாட்டோட மொத்த ரேட் அப்படி சொல்லிருங்க. ஏன்னா இப்போ வந்து பெர் ஸ்கொயர் ஃபீட் 2200 நீங்க ஒரு மொத்தமா ஒரு பிளாட் வாங்குறதா எவ்வளவு வரும்? சார், நம்ம கிட்ட மினிமம் லேண்ட் ஏரியா 873 சதுரடியில இருந்து ஸ்டார்ட் ஆகி 1000 ஸ்கொயர் ஃபீட், அரை கிரவுண்ட், அந்த மாதிரி 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிளாட் சைசஸ் வந்து இப்போதைக்கு அவைலபிளா இருக்குது. இப்போ மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீட்டு மனை வாங்கிக்கலாம். 873 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் வந்து வெறும் 20 லட்சம்
லட்சம் ரூபா ரெஜிஸ்ட்ரேஷன் தனி வருமா இல்ல இதுலயே ஆட் ஆயிருமா? இன்க்ளூடட் சார். 873 சதுரடி ரெஜிஸ்ட்ரேஷனோட 20 லட்சம் ரூபாய் வரும். உங்க கையில வெறும் 3 ல இருந்து 4 லட்சம் ரூபாய் முன்பணம் இருந்தா போதும். ரிமைனிங் வந்து நம்ம பேங்க் லோன் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். ஓகே மேம். ஓகே, இப்போ ஒரு வீடு என்ன பட்ஜெட் வரும்? அதாவது இன்க்ளூட் எல்லாமே சொல்லிருங்க. போர், ரெஜிஸ்ட்ரேஷன், பிளான் அப்ரூவல் எல்லாமே சேர்த்து ஒரு வீடு எவ்வளவு வரும்? இப்போ ஒரு 873 சதுரடி லேண்ட்ல உங்களுக்கு வீடு வந்து பாத்தீங்க அப்படின்னா இபி, போர், சம்ப், பில்டிங் பிளான் காப்பி, அப்ரூவல், ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே சேர்த்து நம்ம ஒரு 35 லட்சம் ரூபாய்க்கு கட்டி கொடுக்குறோம். 35 லட்சம் ரூபாய்க்கு எல்லாம் சேர்த்து. ஓகே, கொஞ்சம் லக்ஸரியா இல்ல கஸ்டமைஸா கேக்குறாங்க அப்படின்னா 35 லட்சம் ரூபாயில இருந்து 40 லட்சம் ரூபாய் வரைக்குமே நம்ம கஸ்டமைஸ்டு தனி வீடு நாங்களே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரோம். ஓகே ஓகே. அப்படி பார்க்கும்போது ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு இந்த இடத்துல 873 ஸ்கொயர் ஃபீட் நோட் பண்ணிங்க. 600 ஸ்கொயர் ஃபீட்டோ இல்ல 500 ஸ்கொயர் ஃபீட்டோ இல்ல 873 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் வந்து வெறும் 20 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். ஒரு லக்ஸரியான இண்டிவிஜுவலா 40 லட்சம் ரூபாய்க்கு இந்த இடத்துல கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ 20 லட்சம் ரூபாய்க்கு லேண்டுட்டீங்க. இப்போ சரௌண்டிங்ல எவ்வளவு போகுது? ஏன்னா ஜென்யூனா சொல்லிருங்க. ஏன்னா வந்து இந்த இடத்துல நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஓகேங்களா? அதனால என்ன பிரைஸ் போன்னு எனக்கு தெரியும். ஸோ வந்து நீங்க ஓப்பனா சொல்லிருங்க எவ்வளவு போகுது அப்படிங்கறத. சார், நம்ம சைட்ல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு சதுரடி வந்து 3000 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, கஸ்டமர் வரும்போது அவங்க விசாரிச்சுட்டே வரலாம். ஓகே ஓகே. அப்படி பார்க்கும்போது ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல உங்களுக்கு 400 ரூபா வரைக்கும் டிஃபரெண்ட் போய்கிட்டு இருக்கு. நான் சொன்னாலும் நம்ப மாட்டீங்க. நீங்க வந்து பாருங்க. வந்து பார்த்ததோட மட்டும் நிப்பாட்டாதீங்க, விசாரிச்சும் பாருங்க. இந்த கூடுவாஞ்சேரி சரௌண்டிங்ல எக்கச்சக்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதாவது எக்கச்சக்க லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இருக்காங்க. நீங்க எல்லாத்தையும் போய் பார்த்து முடிச்சுட்டு கண்டிப்பா ஓப்பன் சேலஞ்சா கூட சொல்லலாம் இந்த சைட்டுக்கு தான் நீங்க திரும்பி வருவீங்க. என்ன காரணம்டா, இந்த அளவுக்கு ஒரு மெகா டவுன்ஷிப் இந்த கூடுவாஞ்சேரி சரௌண்டிங்ல இல்ல. முக்கியமான விஷயம், இந்த அளவுக்கு ஒரு மெகா டவுன்ஷிப்பா இருந்தாலும் இவங்க கொடுக்குற பிரைஸுக்கு, அதுவும் இந்த அளவுக்கு நியர்பைல வேற யாருமே கொடுக்கல. இது ஓப்பன் சேலஞ்சு. டெஃபினெட்லி நீங்க இந்த சைட்டுக்கு தான் வந்து ஆகணும். ஓகே, நியர்பை ஸ்கூல், காலேஜ், வேலை வாய்ப்பு இதெல்லாம் எந்த அளவுல இருக்கு? இந்த சைட்டை பார்க்க வர நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி தரீங்களா? ஃபுல் டீடைல்ஸ் சொல்லிருங்க. நம்ம லேஅவுட்ல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ், நம்ம சைட்ல இருந்து பார்த்தாலே தெரியும். ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்ல வேலம்மாள் ஸ்கூல் வந்து அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம பெருமாட்நல்லூர்லயும் ஒரு வேலம்மாள் ஸ்கூல் வந்து லொகேட் ஆயிருக்கு. எஸ்ஆர்எம் ஸ்கூல் வந்து அமைஞ்சிருக்குது. எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி சார். எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கு. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக், உங்களுக்கு வந்து எல்லாமே எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், சத்யா சாய் மெடிக்கல் காலேஜ், இன்னும் நீங்க ஜிஎஸ்டி போயிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய காலேஜஸ் எல்லாமே பக்கத்துல உங்களுக்கு கிரசன்ட் யூனிவர்சிட்டி கூட இருக்கு. அதாவது கல்விக்கு வந்து இந்த ஏரியால இருந்து எனக்கு தெரிஞ்ச பஞ்சம் இல்ல. எக்கச்சக்க கல்வி நிறுவனங்கள் இந்த சரௌண்டிங்ல கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோமீட்டருக்குள்ள நிறைய கல்வி நிறுவனங்களை உங்களால அக்சஸ் பண்ணிக்க முடியும். நீங்க வந்து இந்த கண்டிய வழியா போனீங்கன்னா தாகூர் இன்ஜினியர் காலேஜா இருக்கட்டும், மெடிக்கல் காலேஜா இருக்கட்டும், இல்ல விஐடி யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய கல்வி நிறுவனங்கள் இருக்கு. சோ கல்வி நிறுவனங்களை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. வேலை வாய்ப்பு நிறுவனங்கள் பக்கத்துல என்னென்ன இருக்கு? நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருங்கலத்தூர்ல ஸ்ரீராம் கேட்வே வந்து அமைஞ்சிருக்கு. கூடுவாஞ்சேரியில ஜோஹோ எஸ்டான்சியா லொகேட் ஆயிருக்கு. அதே மாதிரி மகேந்திரா வேர்ல்டு சிட்டிக்கு அப்படியே பேக் சைடு தான் நம்ம லேஅவுட் வந்து அமைஞ்சிருக்கு. மறைமலை நகர் உங்களுக்கு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஏரியா. ஆமா, மறைமலை நகர் வழியா இந்த ப்ராஜெக்ட் அக்சஸ் பண்ணி. ஆமா, மறைமலை நகர்ல இருந்து 6 கிலோமீட்டர் தான். ஓகே ஓகே. அப்படி பாக்கும் மறைமலை நகர்ல ஃபோர்டு கம்பெனி இருக்கு. ரீஓபன் பண்ணிட்டாங்க. எக்கச்சக்க வேலை வாய்ப்பு வந்து அந்த இடத்துல போய்கிட்டு இருக்கு. சோ ஒரு வெல் ஒர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த ப்ராஜெக்ட் மேல இருக்கு. மேம், சைட் விசிட் எப்படி மேம்? கண்டிப்பா நம்ம கம்பெனில இருந்து டைரக்டாவே கஸ்டமருக்கு வந்து சைட் விசிட் வந்து அரேஞ்ச் பண்ணி தரோம். வீட்லயே பிக்கப் பண்ற டிராப் ஃபெசிலிட்டிஸ்மே இருக்கு. ஸ்கிரீன்ல தெரியுறது கம்பெனியோட டைரக்ட் நம்பர் தான். நீங்க டைரக்டா கம்பெனிக்கு கால் பண்ணலாம். சைட்டுக்கு வாங்க, டைரக்டா சைட்டை பார்த்துட்டு உங்களுக்கான வீட்டு மனையை நீங்க புக் பண்ணிக்கலாம். அதான் மகளே, ஒரு சூப்பரான இடத்துல தான் இந்த ப்ராஜெக்ட் லொகேட் இருக்கு. அதனால தான் பேஸ் 5 முடிஞ்சு இப்போ பேஸ் 6 லான்ச் பண்ண போறாங்க. ஸோ வந்து எந்த அளவுக்கு குயிக்கா இன்னும் பிரைஸ் ஹைக் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களோட பிளாட்டை புக் பண்ண முடியுமோ அந்த அளவு குயிக்கா வந்து ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய கனவு வீட்டு மனையை புக் பண்ண பாருங்க. நீங்க ஒரு வீடியோ ஒரு லேண்டோ வாங்குற எண்ணத்துல இருந்தீங்கன்னா இறைவன் எங்க யூடியூப் சேனல் அந்த வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான். எண்ணம்பல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.